ரஷ்யா திரும்பவும் இந்தியா கூட சேர்ந்து S-500 வான் பாதுகாப்பு அமைப்பை வந்து உருவாக்க போகிறாங்கன்னு ஒரு ப்ரப்போசல் வச்சுருக்காங்க கைஸ். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு A to G டிஃபென்ஸ் தமிழ். நான் உங்கள் பிரவீன்குமார். ஜூலை 19, 2024 அன்றைக்கி வந்து IDRW ஒரு நியூஸை வந்து வெளியிட்டாங்க. பிரதமர் நரேந்திர மோடி வந்து 3வது முறையாக பதவி ஏற்றினவனே முதல் முறையாக வந்து ரஷ்யாவுக்கு தான் சுற்றுப்பயணம் போனார். இந்த பயணத்தில் சமீபத்தில் வந்து ரஷ்யா S-500 வான் பாதுகாப்பு அமைப்பை வந்து அதிக அளவில் உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு திட்டத்தை போட்டு வச்சுருந்தாங்க. இதுக்கு முன்னாடி கைஸ் எல்லை பாதுகாப்புக்காக ரஷ்யாவோட S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை வந்து நம்ம ஏற்கனவே வாங்கியிருந்தோம். இந்தியா வந்து அதோட பாதுகாப்பு திறனை வந்து அதிகப்படுத்துறதுக்கு நிறையா முடிவுகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து இந்த ப்ரொப்போசல் வந்து ரஷ்யா கிட்டேருந்து வந்திருக்கு. இப்போ S-500க்கும் S-400க்கும் வந்து முக்கியமான அம்சம் என்னென்னா, S-500 வந்து 3 இல்லைன்னா 4 நிமிஷத்துலேயே வந்து அது செயல்படும். அதாவது ஒரு மிசைலை லான்ச் பண்ணிருச்சுன்னா அடுத்த மிசைலை வந்து 3 இல்லையா 4 செகண்டுக்குள்ளே வந்து அதால் அடுத்த மிசைலை லான்ச் பண்ண முடியும். அதே வந்து S-400 வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 செகண்ட் டைம் எடுத்துக்கும். 10 செகண்ட் கழித்து தான் வந்து இன்னொரு மிசைலை வந்து இதால் லான்ச் பண்ண முடியும். இப்போ S-500 வான் பாதுகாப்பு அமைப்பு வந்து S-400 விட அடுத்த ஜென்ரேஷன் தான் இது. இது வந்து பேசிக்காக S-500 வந்து என்னென்ன மிசைல்ஸு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, UAV நிறையா ட்ரோன்ஸை தடுக்கிறதுக்கு, ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை தடுக்கிறதுக்கு, அதுவும் இல்லாமல் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து இதை வந்து இந்த 500 வான் பாதுகாப்பு அமைப்பு வந்து வச்சுட்டோம். கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து எல்லை பாதுகாப்பு தர மாதிரி தான் வந்து இதை வடிவமைச்சிருக்காங்க. இந்த சிஸ்டம் வந்து ஒரே நேரத்தில் 10 ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை வந்து கண்காணிக்க முடியும். அதாவது ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள்லாம் கண்டம் விட்டு கண்டம் பாயிற ஏவுகணைகள், அதாவது நியூக்ளியர் வெப்பன் எடுத்துகிட்டு வந்து நியூக்ளியர் அட்டாக் பண்ணுற வெப்பன்ஸை மிசைல்ஸை வந்து இது கண்காணிக்க முடியும். இந்த அமைப்பு வந்து 2000 கிலோமீட்டர் வந்து வான் பகுதியில் வந்து இதால் கண்காணிக்க முடியும். அதாவது சின்ன சின்ன சேட்டலைட்ஸு, இந்த உளவு பணிக்காக வச்சுருக்கிற சேட்டலைட்ஸ்லாம் வந்து இதை கண்காணிக்க முடியும் எங்கே இருக்குன்னு. இதை அட்டாக் பண்ணவும் முடியும். S-500 முக்கியமான நோக்கம் வந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வந்து தடுக்கிறதுக்கு தான் அதை முக்கியமாக உருவாக்கியிருக்காங்க. ஓகே, இது ஏதாவது சோதனை செஞ்சு பார்த்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, மே 2018 ரஷ்யா S-500 நீண்ட தூர சோதனை செஞ்சு பார்த்துருக்காங்க. இந்த சோதனையில் வந்து அதோட இலக்கை வந்து வெற்றிகரமாக தாக்கி இருக்குன்னு பதிவு செஞ்சுருக்காங்க. ரஷ்யாவோட இன்னும் பல சலுகைகள் வந்து இருந்துச்சுன்னா இந்தியா வந்து இந்த ஒப்பந்தத்தை கண்டிப்பாக எடுத்துக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். உலக அளவில் வந்து வான் பாதுகாப்பு போட்டியில் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை வந்து தடுக்கிறதுக்கு தான் வந்து முக்கியமாக வான் பாதுகாப்பு அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. அதில் வந்து S-500 அமைப்பு வந்து முக்கியமானது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் இருக்குது. அப்புறம் ரஷ்யாவோட இப்போ S-400, இப்போ புதுசாக லான்ச் பண்ணது S-500. கிட்டத்தட்ட இந்த 2 அமைப்புகள் தான் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டாக இருக்குது உலக அளவில். இதை அடிச்சுக்கிற மாதிரி இன்னும் வந்து எந்த சிஸ்டமும் இன்னும் வரல. கரண்ட்டில் நிறைய சிஸ்டம் இருந்தாலும் இந்த லெவலுக்கு எதுவும் வரல. இப்போ வந்து இதை நம்ம 2 பேரும் ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து உருவாக்க முடியுமாங்கிறத பார்த்தோம்னா, S-500 சேர்ந்து உருவாக்குறதுக்கு முன்னாடியே வந்து இந்தியா ரஷ்யா சேர்ந்து பிரமோஸ் ஏவுகணையை வந்து உருவாக்கியிருக்காங்க. பிரமோஸ் மிசைலுங்கிறது ஒரு நடுத்தர தூர ராம்ஜெட்டில் இயங்குகிற சூப்பர் சோனிக் க்ரூஸ் மிசைல். இது வந்து எப்படி செயல்படும்னா, இதை வந்து நீர்மூழ்கி கப்பல்லேருந்தும் ஏவலாம், நார்மலாக இருக்கிற போர்க்கப்பல்லேருந்து ஏவலாம், போர் விமானங்கள்லேருந்தும் ஏவலாம், அதுவும் இல்லாமல் வந்து அறையிலேருந்தும் இதை வந்து ஏவலாம். இதை வந்து நம்ம எங்கே என்னென்னா பயன்படுத்துகிற மாதிரி தான் உருவாக்கியிருக்காங்க. இதை வந்து உருவாக்கின கம்பெனிஸ்னு பார்த்தோம்னா, நம்ம சைடு வந்து DRDO உருவாக்கியிருக்காங்க. அவங்க சைடு வந்து NPOன்னு ஒரு கம்பெனி உருவாக்கியிருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து பிரமோஸை உருவாக்கியிருக்காங்க. 2005 இந்த பிரமோஸ் மிசைல் வந்து செயல்பாட்டில் தான் இருக்குது. பிரமோஸ் மிசைலோட பவர் வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து எப்படி தெரியும்னா, மே 22, 2019 இந்திய விமானப்படை வந்து ஒரு சோதனையை நடத்துகிறாங்க. அது வந்து Su-30 Mk-1 ஹைப்பர்சோனிக் மிசைலை பிரமோஸ் மிசைலை வந்து ஏர் லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஏர் லான்ச் பண்ணதில் வந்து இந்த மிசைல் 1500 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து போய் இது கரெக்டாக அதோட இலக்கு அடிச்சிருக்கு. இது வந்து ஏர் டு ஏர் மிசைல் இல்லை, இது வந்து ஒரு ஏர் டு கிரவுண்ட் மிசைல் தான்.
பிரமோஸ் இல்லாமல் S500 இல்லாமல் நம்ம வந்து இன்னொரு ப்ராஜெக்ட்டையும் ரஷ்யா கூட சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். அதாவது ரஷ்யாவோட K53949 ஃபிஃபான் K 4x4 வெஹிக்கிளை வந்து இதை வந்து நம்ம சேர்ந்து உருவாக்கல. இது வந்து முழுசாக வந்து அவங்க கிட்ட ரஷ்யா கிட்ட இருந்து தொழில்நுட்பத்தை வாங்கி இது நம்ம இந்தியாவிலே உருவாக்கிட்டு இருக்கோம். இதை உருவாக்குற கம்பெனி என்னன்னா AVNL, அதாவது கவச வாகன நிகாம் லிமிடெட் தான் வந்து இதை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இது கைஸ் நம்ம வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற பெரிய ப்ராஜெக்ட்டு. இந்த 3 ப்ராஜெக்ட்டும் வந்து பெரிய அளவில் தான் இப்போ கரண்ட்டில் இருக்குது. S500 அமைப்பு வந்து நம்ம சேர்ந்து உருவாக்குறோமா இல்லையான்னு தெரியல கைஸ். ஆனால் வந்து உலகத்திலே பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பை வந்து இந்தியா கூட சேர்ந்து உருவாக்கலான்னு ரஷ்யா சொன்னாங்கன்னா இதை கண்டிப்பாக இந்தியா எடுத்துக்கும் கைஸ். எடுக்காமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து நம்ம S400 வந்து நம்ம அமௌண்ட் கொடுத்து தான் வாங்குகிறோம். அதுவும் இன்னும் 2 பேட்ச் இன்னும் வரல, 2 யூனிட் வரல. S400 அமைப்பு வந்து சைனாவுக்கும் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம S500 வந்து நம்மளே உள்நாட்டில் உருவாக்க ஆரம்பித்தோம்னா இது வந்து நம்ம எவ்வளோனா உருவாக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வந்து நம்ம கிட்ட இருந்து போடுவாங்கன்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த மாதிரி நம்மளே உருவாக்கணும்னா நம்ம வந்து இதை பெரிய லெவலில் உருவாக்கி வைக்கலாம். அதுவும் இல்லாமல் வந்து இந்த தொழில்நுட்பத்தை வந்து நம்ம முழுசாக படிக்கும்போது இது வந்து நம்ம உள்நாட்டு வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கும் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் கைஸ். அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ கூடிய சீக்கிரம் போட்டுடலாம் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இந்த வீடியோவில் ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். பை, குட் நைட்.